நீங்க மேல புகைப்படத்துல பார்க்கக்கூடிய இவரினுடைய பெயர் கார்த்திக். வயது 32. ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியை சார்ந்தவர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதிக்கு கட்டிட வேலைக்காக சென்றிருக்கிறார். சரியாக கடந்த 20ஆம் தேதி இரவு 10:40க்கு இல்லத்தில் இருக்கவங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் அவனியாபுரத்திலிருந்து ஈரோடுக்கு கிளம்பிட்டேன், நாளைக்கு வந்துடும் சொல்லியிருக்கிறாரு. எப்போதும் வழக்கமாக வரக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த குடும்பத்தினருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தான் காத்திருந்திருக்குது. என்ன அப்படின்னாக்க அவர் வரவே கிடையாது. வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய ஃபோனுமே என்கேஜாக இருந்திருக்குது. சரி, ஏதாவது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தார்கள் காத்திருந்ததாகவுமே கூறப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் 2 நாள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போயிருந்துருக்கலாம், இல்லை வேற எங்கேயா போயிட்டு வரதுக்கு தாமதமாக இருக்கலாம், இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போயிருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் 24 மணி நேரம் வரைக்குமே இவர் கிடைக்காததன் விரக்தியில் அவங்க அவனியாபுரம் போயிருக்கிறாங்க. காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறையின்மே தற்போது தேடி வராங்க. இவங்களை மேலே இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக பார்த்தீங்கன்னாக்க ஃபோட்டோ கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிங்க. மதுரை டு ஈரோடு ரூட்டில் இருக்கக்கூடியவங்க, இல்லை பேருந்தில் யாராவது பார்த்துருக்குறீங்க, இல்லை அவர் அந்த பகுதியில் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்ற அந்த தகவல் உங்களுக்கு தெரியுது, இல்லை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தாருடைய கான்டாக்ட் நம்பருக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோன் போட்டு சொல்லுங்கள். அவங்களுடைய கஷ்டமாக இருக்குது அவங்க பேசக்குள்ள, எல்லோருக்குமே இருக்கிறது தானே, ஏன் என்ன ஆச்சுன்றது தெரியல. ஏன்னா 32 வயது மதிக்கத்தக்கக்கூடியவர் தான், தொலைஞ்சு போகிறதுக்குமான வாய்ப்பும் இல்லை. இருப்பினும் கூட நீங்கள் பார்க்குறீங்க போகிறீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மேலே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட தகவல் சொல்லுங்கள். மேலும் இந்த காணொலியை ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பிறருக்குமே பகிருங்க. யாராவது ஒருவருடைய பகிர்தல் மூலயமா அவர் கிடைத்தா சந்தோஷம் தான். இது நடந்திருக்குது. பண்ருட்டியில் ஒரு பையன் காணாமல் போய் நம்மளுடைய காணொலியின் வாயிலாக பதிவு செய்ததின் ஒரு பெரும் பயனாக அந்த பையன் செங்கல்பட்டில் கிடைச்சான். செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்கள் பார்த்து அப்புறம் பண்ருட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அதற்கு பிறகு அந்த பையனை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே போல் இவரை மீட்டு கொண்டு வந்ததற்கு இந்த காணொலி அப்படிங்கிறது ஒரு ஆயுதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த காணொலியை பிறருக்கு பகிருங்க. நன்றி.